தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு முதன்முறையாக டெல்லி சென்றார் விஜய். தமிழ்நாடு இல்லத்தில் காவல்துறை வழங்கிய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். டெல்லியில் உள்ள முதலமைச்சர் விஜய் இன்று மாலை பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. தமிழகத்திற்கு தேவையான கூடுதல் நிதி, நிலுவையில் உள்ள திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்க வலியுறுத்துவார் என தகவல். தேர்தல் முடிவுக்கு பின் அதிமுகவிற்குள் நிலவிய குழப்பம் முடிவுக்கு வந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கட்சியில் மீண்டும் இணைந்து கொண்ட எஸ்பி வேலுமணி தரப்பு. ஒன்றிணைந்த அதிமுக நிர்வாகிகள் தலைமை செயலகத்தில் சபாநாயகர் JCD பிரபாகருடன் சந்திப்பு. தேர்தல் முடிவுக்கு பின் சபாநாயகரிடம் அளித்த போட்டி மனுக்களை வாபஸ் பெற்ற அதிமுக நிர்வாகிகள். எங்களுக்குள் பிளவு இல்லை, கருத்து வேறுபாடுதான். இனிமேல் ஒற்றுமையாக செயல்படுவோம் என எஸ்பி வேலுமணி பேட்டி. CV சண்முகம் எங்களுடன் தான் இருக்கிறார். CV சண்முகத்திற்கும் தங்களுக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை எனவும் எஸ்பி வேலுமணி விளக்கம். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உள்ள அம்மா உணவகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நோயாளிகளிடம் மருத்துவமனையில் வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்ற முந்தைய அரசு நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டிய கட்டாயமில்லை. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டியால் சர்ச்சை. கடந்த அரசினுடைய முறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விரைவில் அறிவிப்புகள் உங்களுக்கு வெளியிடும். பல்கலைக்கழக வேந்தர் நியமனம் தொடர்பான விவகாரத்தில் முந்தைய அரசு நிலைப்பாட்டை மாற்றுவதால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயல் என விசிக MP ரவிக்குமார் கண்டனம். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். தெலங்கானாவில் 113 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் தவிப்பு. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தில் மேலும் சில நாட்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்யக்கோரி விழுப்புரத்தில் விவசாய சங்க சார்பில் ஆர்ப்பாட்டம். முழு கடனையும் தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் விஜய்க்கு வலியுறுத்தல். விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய். விஜய் சார், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை. கோவையில் 10 வயது சிறுமி கொடூரமான முறையில் கொன்ற வழக்கு. கைதான 2 மீது மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி பரிந்துரையின் பேரில் குண்டர் சட்டம் பாய்ந்தது. ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பெண்ணுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக புகார். மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். போக்குவரத்து பாதிப்பு. கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல்.
பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் நேற்று திமுக மற்றும் விசிகவினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 120 பேர் மீது வழக்கு பதிவு. இதுவரை யாரும் கைது செய்யப்படாத நிலையில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு. தீவிர வெப்பத்தால் ஏற்படும் சோர்வை அலட்சியம் செய்ய வேண்டாம். முதியவர் மற்றும் குழந்தைகள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். நாடு முழுவதும் ரயில்களில் விற்கப்படும் உணவுப் பொருட்களின் விலை ஜூன் 1 முதல் உயர்கிறது. 12 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சமோசா, வடாபாவ் 20 ரூபாய்க்கும், சாதாரண தோசை 25 ரூபாய்க்கும் விற்கப்படும் என அறிவிப்பு. இந்தியாவில் தற்போது வரை யாருக்கும் எபோலா தொற்று கண்டறியப்படவில்லை. நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய அரசு விளக்கம்.